ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இளநீர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பேனில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இளநீர் வழுக்க எடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா இந்த அளவுக்கு நல்லா வழுக்கையாக இலச்சியாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் சாஃப்டாக. ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் இந்த ஸ்டேஜில் நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்த மில்கோட கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் ஃப்ளேவருக்காக. ஸோ எக்ஸஸ் ஆட் பண்ணால் இதோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் 1 பிஞ்ச். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இளநீரோட இலச்சியை வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதோட நம்ம இந்த மில்க் ப்ளஸ் கண்டென்ஸ் மில்க் ப்ளஸ் ஏலக்காய் பொடி மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணலாம். கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன்ல, ஸோ இதை நான் ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணலன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இளநீர் பாயசம் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.